வெல்கம் டு அவர் சேனல். இந்த நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம எத பத்தி சொல்லப் போறோம்னா, இந்த யூடியூப் சேனல் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம்? இதுல என்னென்ன போடப் போறோம்? ஃபியூச்சர்ல எத பத்திலாம் போடப் போறோம்ன்ற விஷயங்கள் தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கப் போறோம். ஸோ, நம்ம டீட்டெயிலா யூடியூப் சேனல் நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம எத பத்திலாம் பார்க்கப் போறோம்னா, டெவலப்பிங் அண்ட் ஹேக்கிங். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு டெவலப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை கான்ஃபிக் லேப்டாப் வச்சுக்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப் வச்சுக்குவாங்க. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு காஸ்ட்லியான லேப்டாப்பா தான் இருக்கும். மினிமம் 50,000க்கு மேல தான் இருக்கும் எப்பயுமே லேப்டாப்ஸ்னாலே. ஒரு ஆஸ் அ டெவலப்பரா 1 லேக்ஸ் லேக்ஸ் கணக்கிலேயே போயிருவாங்க ஒரு சிலர்லாம் லேப்டாப்ஸ்க்காக. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது, இப்போ நம்மகிட்ட லேப்டாப்பே இல்லாம இருக்கும். ஒரு சிலர்ட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும். அண்ட் தென் ஒரு நல்ல மொபைல் இருக்கும். ஒரு டீசென்ட்டா ஒரு 4 ஜிபி ரேம்ல ஒரு மொபைல் இருக்கும் கண்டிப்பா எல்லார்கிட்டயும். ஸோ இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்மளால ஹேக்கிங் கத்துக்க முடியுமா? அண்ட் தென் டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியுமா? சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ண முடியுமா? இது மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ், பண்ண முடியும் எல்லாராலயும். ஒரு ஆப்ப டெவலப் பண்ண முடியும். ஹேக்கிங் கத்துக்க முடியும். ஒரு வைரஸ கிரியேட் பண்ண முடியும். நம்ம மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல ஹேக் பண்றதும் முடியும். ஒரு லேப்டாப்பையும் ஹேக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பண்றதுனா, நமக்கு என்னென்ன தேவ? நமக்கு மெயினா என்னென்ன தேவைன்னா, ஒரு டெர்மினல்னு சொல்லுவாங்க. டெர்மினல்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து லேப்டாப்ல பார்த்தீங்கனாலும், லேப்டாப் கம்ப்யூட்டர் விண்டோஸ்ல நான் சொல்றது. சிஎம்டின்னு சொல்லுவீங்க. சிஎம்டினா ஒண்ணும் இல்ல. கமாண்ட் ப்ராம்ப்ட். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நெறைய கோடிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பைத்தான்ல நெறைய கோடிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஜாவால நெறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ட வச்சு நம்மளால அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். அதாவது எத வேணா அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்றதுனாலும் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான கோட் நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம பண்ண போறது ஹேக்கிங். ஹேக்கிங்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான ஹேக்கர்ஸ் இருக்காங்க. பிளாக் ஹேட், ஒயிட் ஹேட், ரெட் ஹேட், கிரே ஹேட், ஸ்கிரிப்ட் கிட்டீஸ். இது மாரி எக்கச்சக்கமான ஃபீல்ட பொறுத்து ஹேக்கர்ஸ் மாறுவாங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிளாக் ஹேட்டுன்றவங்க எப்பயுமே கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் செய்வாங்க. ஒயிட் ஹேட்டுன்றவங்க நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதாவது பெனிட்ரேட்டிங் டெஸ்டர்ன்னு இன்னொரு விதமா சொல்லுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் கிரே ஹேட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கிரே ஹேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்துல கெட்டவங்களாவும் இருப்பாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் ஹேக் ஆனது லீக் ஆயிடுச்சுன்னா, அந்த லீக் ஆன டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துல சீல் பண்ணிருவாங்க. அண்ட் தென் அந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி பக் இருக்குன்னு சொல்லி. ஸோ இவங்க 2 இடத்துலயுமே ப்ராஃபிட் பார்க்குறவங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம மொபைல் ஃபோன்ல ஹேக்கிங் கத்துக்க போறோம்ன்னு சொன்னோம். ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ல ஹேக்கிங் கத்துக்கணும்னா, அதுக்கு என்ன தேவ? சிம்பிளா சொல்லணும்னா, டெர்மெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ப மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் கீபோர்டுன்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேக்கர்ஸ் கீபோர்டு எதுக்காகன்னா, இப்ப நம்ம லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பட்டன், டேபு இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக்கர்ஸ் கீபோர்ட்ல குடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 எம்பிக்குள்ள தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இங்க உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், இதுல ஆல்ட் இருக்கும், ஃபங்ஷன் பட்டன் இருக்கும், எஸ்கேப் பட்டன் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் இதுல இருக்கும். நீங்க நார்மலா இத டவுன்லோட் பண்ணி, இதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட்டா கூட வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நெறைய விஷயத்துல யூஸ் பண்ணும். அதாவது இந்த டெர்மெக்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான, கம்ஃபர்டபுளான ஒரு கீபோர்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இதுல என்னென்ன யூஸ் பண்ண போறோம் நம்ம ஹேக்கிங்காகன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக்கர்ஸ் கீபோர்ட் அண்ட் தென் இந்த டெர்மெக்ஸ்ன்ற சாஃப்ட்வேர். இந்த டெர்மெக்ஸ் சாஃப்ட்வேர் எதுக்காகன்னா, இதுல தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். அதாவது நம்ம ஹேக்கிங்கும் இதுல தான் பண்ண போறோம், டெவலப்பிங்கும் இதுல தான் பண்ண போறோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய டிகிரீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு வெப் டெவலப்பராவும் பண்ண முடியும். ஆஸ் அ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு ரிலேட்டடாவும் நெறைய விஷயங்கள் இந்த ஆப்லயே பண்ண முடியும். அதுக்கான எல்லா விஷயங்களும் இதுல பண்ண முடியும். இதுல நம்ம பைத்தான், ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ்ன்னு எல்லா லாங்குவேஜுமே இதுலயே வச்சு நம்ம அக்சஸும் பண்ண முடியும். இந்த மாரி இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னு இது என்னதுன்னு கேட்பீங்க. இதுவும் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்.
கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து விண்டோஸில் இருக்கும். லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டெர்மினல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்று தான் இதுவும். இது வந்து ஒரு டெர்மினல். இப்போ வந்து இது 2த்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும் எல்லாத்த பற்றியும். ஒரு சின்ன கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே கைஸ், தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் பாய்.